சுகரே ஆட் பண்ணாமல் யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி லட்டு ரெசிபி சீட்ஸ் அண்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 4 டைப் ஆஃப் சீட்ஸ் எடுத்திருக்கேன். பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், சியா சீட்ஸ். இது 4மே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தான் எடுக்கணும். இந்த ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனுக்கான ஈக்குவலாக நம்ம வந்து டேட்ஸ் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 300 கிராம் நீங்கள் சீட் எடுக்கிறீங்கன்னா 300 கிராம் டேட்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் அந்த சீட்ஸை மட்டும் ட்ரையாக ஒரு பேனில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ளட்டர் ஆனதுக்கப்புறமா. அண்ட் மறுபடியும் அதே பேன்லேயே ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவு கீ சேர்த்துக்கலாம். கீ ஆர் பட்டர் எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ டேட்ஸில் உள்ள சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு ஸ்மாஷ் கொடுத்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து ரஃப்பாக வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். கோகோ பவுடர் அகெயின் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அது கூடவே டேட்ஸும் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டோ மாதிரி கொண்டுட்டு வரணும். ஸோ இது வார்மாக இருக்கும் போதே நம்ம லட்டு கன்சிஸ்டன்சியில் மேக் பண்ணிடணும். ஸோ நம்ம பால்ஸாக ரெடி பண்ண வேண்டியதாக கையில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் வந்து ரோல் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் 10 to 20 days வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கும் போது அது ஸ்வீட்டு சாப்பிடாம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்ஸ் ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஹெல்த்தியும் கூட சுகரை வந்து அவாய்ட் பண்ண மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.